By love serve one another. ಪ್ರೀತಿಯಿಂದ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಿ. அன்பினால் ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்க. ಪ್ರೀತಿಯಿಂದ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಿ. கடமைக்காக செய்யிறது, ಕಟ್ಟಾಯದಿಂದ ಅಲ್ಲ, கட்டாயத்துக்காக செய்யிறது. ಕಟ್ಟಾಯದಿಂದ ಅಲ್ಲ, கடமை கட்டாயம் என்ன, கட்டாயத்துக்காக செய்யிறது, ಕಟ್ಟಾಯಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, கடமைக்காக செய்யிறது. ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ செய்யணுமே அப்படின்றதுக்காக செய்யிறது. ಮಾಡಬೇಕಂತ ಅಲ್ಲ, கட்டிக்கின்னு வந்துட்டேன், ಕಟ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ, கொட்டி கொடுக்கணும். கட்டிக்கின்னு வந்துட்டேன், ಕಟ್ಕೊಂಡು ஆக்கி ಬಂದಿದ್ದೇನೆ, போடணும். ಮಾಡಿ ಹಾಕ್ಬೇಕು. பெத்துட்டேன், வளர்த்து நடத்தணும். ನಾನು ಅವರನ್ನು ಹೆತ್ತಿದ್ದೇನೆ, ಬೆಳೆಸಲೇಬೇಕು. இதெல்லாம் வேண்டாம். ಇದೆಲ್ಲ ಬೇಡ. By love ಪ್ರೀತಿಯಿಂದ serve one another. ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. கட்டாயத்துக்காக செய்ய வேண்டாம். ಒಂದು ಕಟ್ಟಾಯದಿಂದ, நான் கட்டாயத்துக்காக செஞ்சேனா ஒரு லிமிட்டுக்குள்ள வந்துருவேன். ಒಂದು ಕಟ್ಟಾಯದಿಂದ ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕೆ ಲಿಮಿಟ್ ಇರುತ್ತದೆ. வேலை, ನನ್ನ ಕೆಲಸ, சாமான கழுவணுமா, ನನ್ನ ಪಾತ್ರೆ துணி ತೊಳಿಬೇಕಾ, கசக்கணுமா, ಬಟ್ಟೆ ಒಗಿಬೇಕಾ, சாப்பாட்டை செஞ்சு வைக்கணுமா, ಅನ್ನ ಮಾಡಬೇಕಾ, வச்சுட்டேன். ಇಟ್ಟೆ. வேலைக்கு போகணுமா, கணவன்மார்கள் வேலைக்கு போகணுமா, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾ, பணம் வேணுமா, மாசம் பணம் வேணுமா, ತಿಂಗಳಿಗೆ வச்சுக்க கவர் நடத்திக்கோ, ನಡೆಸಿಕೋ. கட்டாயத்துக்கு செஞ்சனா ஒரு லிமிட் இருக்கு. ಕಟ್ಟಾಯದಿಂದ ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕೆ ஆனா அன்புல செஞ்சனா லிமிட்டே இல்ல. ಆದ್ರೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕೆ ಲಿಮಿಟ್ என்ன ಇಲ್ಲ. நடந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ಏನಾದರೂ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமா? ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸು. எதையும் கட்டாயத்துக்காக செய்ய வேண்டாம். ಯಾವುದು ಕಟ್ಟಾಯದಿಂದ ಮಾಡಬೇಡಿ. இயேசு கட்டாயத்துக்காக எதையுமே செய்யல. ಯೇಸು ಯಾವದಕ್ಕೂ ಕಟ್ಟಾಯದಿಂದ அவர் ಮಾಡಲಿಲ್ಲ. சொல்லிட்டே இருப்பார், எப்போ சொன்னாலும் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே. ಯಾವಾಗ ಹೇಳಿದರೂ ನನ್ನ ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. அன்போடு சொல்லுவாரு. ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ. அதுதான் என் சாப்பாடு, ಅದೇ ನನ್ನ, அதுவே என் போஜனம் அப்படின்னு ಅದೇ சொல்லுவாரு. ನನ್ನ ಊಟವಾಗಿದೆ ಅಂತ. அப்போ பாருங்க, கவனிங்க, ಅದ್ ನೋಡಿ, எதையும் நான் கட்டாயத்திற்காக செய்யக்கூடாது. ಯಾವುದು ನಾನು ಕಟ್ಟಾಯದಿಂದ ಮಾಡಬಹುದು. கலாத்தியர் 5:13 14 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. ಗಲಾತ್ಯರು 5:13 ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, சகோதரரே, ಸಹೋದರರೇ, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். ನೀವು ನಿಸ್ವಾರ್ಥದಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. called unto liberty, சுதந்திரத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். ನೀವು ಸ್ವತಂತ್ರಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கேதுவாக அனுசரியாமல், ಈ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಶರೀರಾತ್ಮಕವಾಗಿ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿ. இப்ப கவனிங்க, ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ, அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கரங்களை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எப்படி செய்யணும்? ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು? By love, ಪ್ರೀತಿಯಿಂದ, அன்பினால செய்யணும். ಪ್ರೀತಿಯಿಂದ. ஒருத்தர் இப்படியாக சொன்னாரு, ಒಬ್ಬರು ಈ ರೀತಿ ಹೇಳಿದರು, மற்றவர்களின் சேவையில் உங்களை இழப்பதே உங்களை கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வழி. இன்னொருத்தருக்கு வேலை செய்யறீங்க பாருங்க, இன்னொருத்தருக்கு சேவை செய்யறீங்க பாருங்க, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೀರಾ ನೋಡಿ, அதுதான் ಅದುವೇ நீங்க யார் என்பதை ನೀವು ಯಾರಂತ கண்டுபிடிக்கிற சிறந்த வழி. ಅದು ಕಂಡುಹಿಡಿಯಲು ಅದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சேவை செய்யலனா, ಸೇವೆ ಮಾಡಲಿಲ್ಲ நீங்க யாருன்னு தெரிஞ்சிரும். ನೀವು ಯಾರಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. சேவை செஞ்சீங்கன்னா, ಸೇವೆ ಮಾಡಿದರೆ நீங்க எவ்வளவு தாழ்மை உள்ளவர்கள், ನೀವು ಎಷ್ಟು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರೆಂತ நீங்க எவ்வளவு பொறுமை உள்ளவர்கள் தெரியும். ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಅದು ತಾಳ್ಮೆ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அப்போ by love எல்லாவற்றையும் செய்யணும். ಎಲ್ಲವನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡಬೇಕು. இரண்டாவது இன்னொருத்தர் சொல்றாரு, கவனிங்க, ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ என்ன ನೋಡಿ, கவனிங்க, நீங்கள் வயதாகும் போது ನೀವು ವಯಸ್ಸಾಗುವಾಗ உங்களுக்கு 2 கைகள் இருப்பதை கண்டுபிடிப்பீர்கள். ನಿಮಗೆ 2 ಕೈಗಳನ್ನು ಇರುವುದು ನೀವು ಕಂಡುಹಿಡಿಯುವಿರಿ. ஒன்று உங்களுக்கு உதவுவதற்கு, ಒಂದು ನಿಮಗೆ ಅದು ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕೆ, மற்றொன்று மற்றவர்களுக்கு உதவுவதற்கு, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಅದು ಸಹಾಯ ಮಾಡಲು. அப்படிதானே? ಆ ರೀತಿ அப்ப இவ்வளவு நாள் அந்த அம்மா உதவியே செய்யலன்னு நினைக்கிறேன். ಹಾಗಾದ್ರೆ ಅದು ತಾಯಿ ஏன் வயதாகும் போது கண்டுபிடிக்கிறாங்க? ಯಾಕೆ ವಯಸ್ಸಾಗುವಾಗ ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿದರು? ஏன்னா அப்பதான் மற்றவங்களுடைய உதவி தேவை. ಹಾಗಾದ್ರೆ ಬೇರೊಬ್ಬರ ಸಹಾಯ கவனிங்க, ಹಾಗಾದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, உங்களுக்கு வயதாகும் போது உங்களுக்கு 2 ಕೈ இருக்கிறத கண்டுபிடிப்பீங்க. ನಿಮಗೆ ವಯಸ್ಸಾಗುವಾಗ ನಿಮಗೆ ಇರುವ 2 ಕೈಗಳನ್ನು ನೀವು ಕಂಡುಹಿಡಿಯುವಿರಿ. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யலாம், ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಬಹುದು ஒரு கையில, ಒಂದು ಕೈಯಲ್ಲಿ இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்யலாம், ಇನ್ನೊಂದು ಕೈಯಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಮಾಡಬಹುದು. அப்படி இல்ல, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, எப்பவுமே ஊழியம் செய்யணும், உதவி செய்யணும். ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ನೀವು ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. இன்னொருத்தர் சொல்றாரு, கவனிங்க, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, கவனிங்க, ಗಮನಿಸಿ, ஒரு மனிதனுடைய மகத்துவத்தை அளவிடுவது என்பது, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮಹತ್ವವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳು ಎನ್ನುವುದು, அவன் கூட இருக்கிற வேலைக்காரர்கள் எவ்வளவு பேர் வேலை பார்ப்பார்ப்ப, இவங்க கீழே வேலை செய்யறாங்க, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಎಷ್ಟು ಜನರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿಪ್ಪ ಅಂತ ಅಲ್ಲ, எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க இவங்க கூட, ಎಷ್ಟು ಜನರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ அந்த எண்ணிக்கை வைத்து அல்ல, ಆ ಎண்ಣಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಲ್ಲ. இன்னொரு தடவை சொல்லட்டுமா?
ಇನ್ನೊಂದು ஒரு ಸಲ ಹೇಳ. மனுஷனுடைய மகத்துவம் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனுஷன்பா அப்படின்னு சொல்லி அளவிடணும்னு சொன்னா ಒಂದು ಮನುಷ್ಯನ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿಬೇಕಾದರೆ அவனுக்கு கீழே எவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்கன்றத வச்சு அல்ல, ಆತನ ಕೆಳಗೆ ಎಷ್ಟು ಕೆಲಸಗಾರ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅಲ್ಲ, அவன் எத்தனை பேருக்கு வேலை செஞ்சான் அதை ಆತನು வச்சுதான். ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಕೆಲಸ ಮಾಡಿದಾನ ಅಂತ அல்லேலூயா. ಕಾರ್ಯವಾಗಿದೆ. என் கர்த்தரும் அப்படிதான். ನನ್ನ ಕರ್ತನು அவருக்கு அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவருக்கு வேலை செஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಕಾಲದಲ್ಲಿ ಕೆಲಸ ஆனால் ಮಾಡಿದ್ದು, அவர் ஊழியம் செய்தவர் எத்தனையோ பேர். ಆತನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದು அவரை ಅನೇಕರಿಗೆ ಆಗಿದೆ. சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ಆತನ ಸುತ್ತು ವಟ್ಟಾರಗಳಲ್ಲೆಲ್ಲ ಆತನು 5000 பேர் 10,000 பேர் ஆயிரக்கணக்கான பேர் அவரை சுத்திட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். 5,000 10,000 ಎಲ್ಲರಿಗೂ ಆತನು ಸೇವೆ ಮಾಡುವನಾಗೇ ಇದ್ದ. இன்னொன்னு சொல்றேன் கவனிங்க. ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ ನೋಡಿ, மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு இணையாக ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಮಾಡುವ ಸೇವೆಯಲ್ಲಿ ಸಿಗುವ ಸಂತೋಷ எந்த மகிழ்ச்சியும் இல்ல. ಬೇರೆ ಯಾವ ಸಂತೋಷವೂ ಅಲ್ಲ. என்னங்க புரியுதா? இன்னொருத்தருக்கு நான் சேவை செய்யறேன் பாருங்க, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ಸಿಗುವ அதுல ಸಂತೋಷ, கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு இணையா வேற மகிழ்ச்சி இல்ல. ಆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸಿಗುವ ಸಂತೋಷ ಬೇರೆ நான் ஒரு நாள் ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ஹாஸ்பிடல் ಸಿಗುವುದಿಲ್ಲ. விசிட்டிங் போனேன். நான் ಒಂದು ದಿನ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ஒருத்தருக்கு பிரேயர் பண்ண, நம்ம சர்ச் மெம்பருக்கு பிரேயர் பண்ண போனேன். ನಮ್ಮ ಚರ್ಚ್ ಮೆಂಬರಿಗೂ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು பிரேயர் ಹೋಗಿದ್ದೆ. பண்ண போகும்போது அவங்களுக்கு பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே ಅವರಿಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ತಕ್ಷಣ கூட இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அது ஜெனரல் வார்டா இருந்தது. ಅದೊಂದು ಜನರಲ್ ವಾರ್ಡ್ ಆಗಿತ್ತು. எனக்கு வந்து பிரேயர் பண்ணுங்க, எனக்கு வந்து பிரேயர் பண்ணுங்க. ಅಲ್ಲಿ ಇರುವವರು ಎಲ್ಲರೂ ಬಂದು ನನಗೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ இது ಮಾಡಿ நிறைய ஊழியர்களுக்கு நடந்திருக்குது. ಇದು ಅನೇಕ ಸೇವಕರಿಗೆ ನಡೆದಿದೆ. அப்ப நம்ம போய் என்ன பண்றோம், எல்லாருக்கும் நம்ம நேரத்தை ஒதுக்கி பிரேயர் பண்ணி அவங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வரோம், அவங்களை விசாரிச்சுட்டு அவங்கள பேசிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு வரோம். ಹಾಗೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೇವೆ, ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿ ನಾವು அப்படி வரும்போது யோசிச்சுட்டு வருவோம், எவ்வளவு சந்தோஷம் ಆಗ இருக்கும், ಬರುವಾಗ ನಾವು ಎಷ್ಟು ಸಂತೋಷ, எவ்வளவு நிறைவு இருக்கும். ಎಷ್ಟು ಒಂದು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಬರುತ್ತೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? மற்றவங்களுக்கு செய்யற போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಮಾಡುವಾಗ ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்போ எப்படி நம்ம ஊழியம் செய்யணும்? ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು? அன்புனால செய்யணும், ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡಬೇಕು. இரண்டாவதாக, ಎರಡನೇದಾಗಿ, முதல் பாயிண்டில் இரண்டாவதாக, ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ யூஸ் யோர் உங்களுடைய டேலண்ட், பகிர்ந்து கொடுக்கப்பட்ட வரத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் செய்யணும். நம்ம ನಿಮಗೆ ನೀಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಅನ್ನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವರಾಗಿರಬೇಕು. என்ன பகிர்ந்து கொடுக்கப்பட்ட gifts of the holy spirit அப்படின்னு சொல்லுவாங்க. ನಿಮಗೆ 9 வரங்கள் இருக்குல்ல, 9 ವರಗಳಿದೆಲ್ಲ, அந்த வரங்களை யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்றாரு. ಆ ಉಡುಗೊರೆಯನ್ನು ನೀವು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. பாருங்க, ஆவியின் வரங்கள் என்னென்ன 9 இருக்கு. ಆತ್ಮಿಕ ವರಗಳು 9 ಇದೆ. நிறைய இருந்தாலும் இந்த இடத்துல 9 குறிப்பிடப்பட்டிருக்குது. ಅನೇಕವಿದ್ದರೂ ಇಲ್ಲಿ 9 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 1 கொரிந்தியர் 12 இருந்து அந்த அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. 1 ಕೊರಿಂಥಿಯನು 14ರಿಂದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் சொல்றேன் பாருங்க, ஞானத்தை போதிக்கும் வரம், ಬುದ್ಧಿಯನ್ನು ತೋರಿಸುವ ಕಾರ್ಯ, அறிவை உணர்த்தும் வரம், ಜ್ಞಾನವನ್ನು ತೋರಿಸುವ ಕಾರ್ಯ, விசுவாசத்தின் வரம், ನಂಬಿಕೆಯ ಉಡುಗೊರೆ, குணமாக்கும் வரம், ಗುಣಪಡಿಸುವ ಉಡುಗೊರೆ, அற்புதம் செய்யும் வரம், ಅದ್ಭುತಪಡಿಸುವ ಉಡುಗೊರೆ, தீர்க்கதரிசன வரம், ಪ್ರಾಫಸಿ ಹೇಳುವ ஆவிகளை பகுத்தறியத்தக்க வரம், ಆತ್ಮಗಳನ್ನು ವಿವರಿಸುವ ವರಗಳು, அந்நிய பாஷை பேசும் வரம், ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವ பாஷைகளை வியாக்கியானம் செய்யும் வரம், ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವ ಉಡುಗೊರೆ. இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வரங்களையும் நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, ಈ ರೀತಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಉಡುಗೊರೆಯನ್ನು பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಅದೆಲ್ಲ மத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க, ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಯೂಸ್ ಮಾಡಿ. நான் சொல்லட்டுங்களா, இந்த 9 வரங்களும் நமக்கு யூஸ் ஆகுறதை விட ಈ 9 ಉಡುಗೊರೆ ನಮಗೆ ಯೂಸ್ ಆಗುವುದು பெரும்பாலானது மற்றவர்களுக்காக தான் கொடுத்திருக்கிறார். ಅದು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಬೇಕು. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், வரம் வந்துடுச்சுன்னா ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ, எனக்கு அந்நிய பாஷை வரம் இருக்குது, எனக்கு தீர்க்கதரிசன வரம் இருக்கு, எனக்கு அது வரம் இருக்குது, எனக்கு இந்த வரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ನನಗೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುವ ಉಡುಗೊರೆ ಇದೆ, ಅದು ಇದೆ, ಇದಿದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுக்கறாரா? ಇದೆಲ್ಲ ದೇವರು ನನಗೆ ಕೊಡ್ತಾರಾ? அது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்றதுக்காக, ಅದು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರಯೋಜನಗೊಳಿಸಲು. ஹalleluya, ಹalleluya. ஏன்னா அது மற்றவர்களுக்கு சேவை செய்ய எனக்கு கொடுக்கறாரு. ಏಕೆಂದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಲು ಅದು ಆ ಉಡುಗೊರೆಯನ್ನು எவ்வளவு உயர்ந்த தேவன் பாருங்க, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ನೋಡಿ. அப்போ அவர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:10ல, 1 ಪೇತ್ರನು 4:10ರಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, அவனவன் பெற்ற வரத்தின்படியே
ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕ ಉಡುಗೊರೆ நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை ನೀವು ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ನೀವು ಇನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನೀವು உக்ரானக்காரர் சொல்றது ಉಗ್ರಾಣಕಾರರಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಇರಬೇಕಂತ ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನೀವು ಸೇವೆ ಮಾಡುವರಾಗಿ எப்படிங்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வரங்களையும் ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಎಲ್ಲಾ ವರಗಳನ್ನು நான் இந்த வேலை செய்வேன் நான் அந்த வேலை செய்வேன் ನಾನು ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇನೆ இதெல்லாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக சேவை செய்ய நம்ம பயன்படுத்தணும் ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಅದು ಪ್ರಯೋಜನವುಳ್ಳವಾಗಿ ಕಾರ್ಯವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಬೇಕು ஹalleluya